வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவலில் இன்றைக்கி ஒரு ஆட்டுக்கறி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்களை முதல்ல பார்த்துக்கலாம். ஆட்டுக்கறி 1/4 கிலோ நல்லா அலசி எடுத்திருக்கேன். ஒரு 2 முறை தான் அலசி எடுத்திருக்கேன். வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகம், இஞ்சி குறைவு, பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு. இதை நம்ம பொடியாக்கிக்கணும், வறுக்க தேவையில்லை. மிளகு சிறிதளவு, லவங்கம் ஒரு 5-6, கிராம்புன்னு சொல்கிறீங்களா அதுதான், சோம்பு, பட்டை ஒரு 2 துண்டு, கல்லுப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தனியா கலந்த தூள். கறி பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு 2 முறை அலசினா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பை நம்ம பொடியாக்கிக்கிட்டோம். அதுலேயே நம்ம இப்போது இஞ்சி பூண்டை நம்ம சேர்த்துப்போம். கறி எந்த அளவோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா பொருட்களை சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, இஞ்சி குறைவாக எடுத்துக்கோங்க. கறி பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ரொம்ப நேரம் அலசாதீங்க, அந்த ருசி போயிடும் சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு 2-3 முறை அலசி எடுத்திருக்கேன். ஒரு சமைப்பானில் அதை போட்டுட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் 2 வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி நீளவாக்கில் நறுக்கியது கைகளால் நல்லா பிசைஞ்சு போடுங்க. இஞ்சி பூண்டு, மிளகு, பட்டை, லவங்கம், சோம்பு அந்த மசாலாவை போடுங்க. வேறு கரம் மசாலாலாம் தேவையே இல்லை, வீட்டிலேயே அரைச்சி நீங்கள் போடுறது ரொம்ப மணமாக நல்லா இருக்கும். அதை சேர்த்துருங்க. மிளகாய்த்தூள், நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதால மிளகாய்த்தூள் ஒரு 1/2 தேக்கரண்டி தான் நான் சேர்க்க போகிறேன். கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கடைசியில் நம்ம உப்பு குறைவாக இருந்தாலும் பார்த்து போட்டுக்கலாம். உப்பு போடும்பொழுது எப்போவுமே பார்த்து ஜாக்கிரதையாக போடுங்க. மஞ்சள் தூள் ஒரு 1/4 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா நான் 1/2 தேக்கரண்டி தான் நான் போடுறேன். ஏன்னா நம்ம மிளகுலாம் சேர்க்க போகிறோம். மிளகு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்லா இது தொக்கு மாதிரி வேணும், எனக்கு ஒரு சப்பாத்தி தோசைக்கு சாப்பிட்ணுன்னா இன்னுமே கூட ஒரு வெங்காயம் அப்படி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வறுக்காமல் கொஞ்சம் அப்படியே நமக்கு சேர்ந்து வந்த பிறகு லேசாக எண்ணெய் ஊற்றிட்டு லேசாக ஒரு பிரட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா வறுக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம வறுக்கணும். இதுலேயே அந்த குடுவையிலேயே நல்லா தண்ணியை அலசி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எங்கள் ஊரில் கறி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அதனால் லேசாக அந்த கைகளில் அப்படி தெளித்து விட்ட தண்ணியிலேயே ஒரு 3 முதல் 5 நிமிடம் இளந்தீ, அவ்வளோதான். உங்களுக்கு அது எப்படி உங்கள் ஊர் கறி வேகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. மிதமான தீயில் தான் நான் வைக்கிறேன். 3 ஊதல் வந்த பிறகு 5 நிமிடம் இளந்தீயில் வச்சு இப்போ நம்ம திறந்து பார்ப்போம் வெந்திருக்கான்ட்டு. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். பாருங்கள், நான் தண்ணி லேசாக தெளித்து தான் விட்டேன். அதுக்கே பாருங்கள் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. கறி வெந்திருக்கா நம்ம பார்த்துக்கலாம். இப்போது கறி வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை தாளிப்போம். எண்ணெய் பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி எண்ணெய் தான் நான் சேர்த்துருக்கேன். அசைவ உணவுகளுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் நான் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு குழிக்கரண்டி தான். இதை நான் ஒரு தேக்கரண்டியில் எடுத்து போடுறதால உங்களுக்கு அப்படி தெரியும். குழிக்கரண்டியில் பார்த்திங்கன்னா 1 குழிக்கரண்டி எண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன். தாளிப்பதற்கு வெறும் கருவேப்பிலை மட்டுமே போகிறோம். ஏன்னா எல்லா மசாலா பொருட்களும் நம்ம அதிலேயே போட்டுட்டோம். இப்போ அதை நம்ம அடுப்பில் வச்சு அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு வறுப்போம். நமக்கு கறி ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்களுக்கு ஆட்டுக்கறி, பிரியாணி இதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 20 வயசில் சாப்பிட்ட மாதிரியே நம்ம 50 வயசுலையும் சாப்பிட முடியாது. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 50 வயசை நம்ம தொட்ட பிறகு ஆசைக்கு ஒரு 2 துண்டு சாப்பிட்டா போகிறோம். அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக இதயத்தில் கொழுப்பு சேரும் மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா நெஞ்சு வலின்னு போனாவே அவங்க சொல்கிறது கறி சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு 50 வயதை தொட்டிங்களா ஒரு 2 துண்டு ஆசைக்கு சாப்பிடுங்க, அவ்வளோதான். இப்போ அடியில் இருக்கிற மசாலாவில் இந்த மாதிரி சோறு சேர்த்து கலந்து அப்படி உருண்டைகளாக்கி குழந்தைங்களுக்கு பிரியாணி அப்படின்னு சொன்னிங்கன்னா அழகாக சாப்பிட்டுடுவாங்க. ரொம்பவுமே நல்லாவும் இருக்கும். அந்த மசாலாலாம் அடியில் இருக்கிற மசாலாவும் சோறும் கலந்து சாப்பிடும் பொழுது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கறி தயாராகிடுச்சு, செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.